தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் வெளியேறுவது குறித்து முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோட்டு சூட்டு அணிந்து கொண்டு தொழிலதிபர் போல கோட்டைக்கு வரும் முதல்வர் விஜய் தம்பி தமிழகத்தின் தொழில் முதலீடுகளை தினம்தோறும் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். ஓசூரில் அமையவிருந்த 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்படுத்தப்பட்ட நடுத்தர ரக போர் விமான திட்டமும், தூத்துக்குடியின் 29,000 கோடி ரூபாய் கப்பல் கட்டும் திட்டமும் தற்போது ஆந்திராவிற்கு சென்றுவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். அரசியல் கட்சிகளை வளைப்பதிலும் த.வே.க.வின் ஆயுளை நீட்டிக்க ஆள் பிடிப்பதிலும் காட்டும் மாயாஜால மந்திர சக்தியை தமிழகத்தின் தொடர் மின்தடை, பயிர்க்கடன் மற்றும் போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க விஜய் தம்பி பயன்படுத்துவாரா? மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட வாக்குறுதிகளை எப்பொழுது வழங்குவார் என்பதே மக்களின் கேள்வி. வருகின்ற தொழில் முதலீடுகளை எல்லாம் தினந்தோறும் கோட்டை விட்டுக் கொண்டே இருக்கிறாரே, தொழில் முதலீடுகளை சும்மா கில்லி மாதிரி அதிரடி காட்டி பாதுகாக்க வேண்டாமா விஜய் தம்பி என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழக தொழில் வளர்ச்சியில் மைல்கல்லாக கோவை முதல் பெங்களூரு வரை பாதுகாப்பு தொழில் வழித்தடமாக டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் 2018ஆம் ஆண்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சியில் அறிவித்ததை அன்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு இன்றைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த திட்டத்திற்காக டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், இது நம் தமிழ்நாட்டிற்கு ஒரு வரப்பிரசாதமாக நாம் பார்த்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? மேம்படுத்தப்பட்ட நடுத்தர விமான, மேம்படுத்தப்பட்ட நடுத்தர ரக போர் விமான திட்டம் AMCA ஓசூரில் அமைய இருந்தது 2500 கோடியில. மே 10ஆம் தேதி நம்ம விஜய் தம்பி கோட்டு சூட்டு போட்டு இன்றைக்கு தொழில் அதிபரை போல அவர் முதல்வராக, சாமானிய முதல்வராக பதவியேற்றாரே, அப்போது நமக்கு தெரியாது 15ஆம் தேதி திடீரென இந்த தொழில் முதலீடு ஆந்திராவுக்கு போய்விடும் என்று. இப்போது மத்திய அரசின் இந்த முக்கிய தொழில் திட்டங்களுக்கு